ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு கொண்டக்கடலை வச்சு குழம்பும் சுரக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே கொண்டக்கடலை குழம்புக்கு கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். 100 கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், தக்காளி, மாங்காய் லாஸ்ட்டாக போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் வதக்கிட்டு அப்புறம் இதை போட்டு வதக்கலாம். இது 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிடலாம். புளித்தண்ணி வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் பாதியை வதங்கினா போதும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முருங்கைக்காய், கத்திரிக்காய், இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ மீன்வேல் நான் சுரக்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சுரக்காய் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மீடியமாக இருக்குது, ஸோ நான் 1.5 போட போகிறேன். 1.5 தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன், ஸோ பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடும் போடணும். இங்கே தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். 1 தக்காளி, 4 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு இதையும் மிக்ஸியில் வச்சிடலாம். சிறுபருப்பு கொஞ்சம் போடணும். ஒரு 50 கிராம் சிறுபருப்பு போட்டு வேக வச்சிடலாம். சிறுபருப்பும் கொஞ்சம் துவரம்பருப்பும் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் போட்டிருக்கேன். இதை போட்டு இப்போ நம்ம விசில் வச்சிடலாம். மஞ்சள் பொடி, காயப்பொடி ரெண்டும் போடணும். மஞ்சள் பொடி, காயல் பொடி எல்லாமே போட்டாச்சு. பருப்பு எல்லாம் போட்டாச்சு. கடலை வேக வச்சுருந்தோம் இல்லையா, இது தண்ணியோடையே நம்ம ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இது ஒரு 2 கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடலாம். இப்போது புளி தண்ணியும் ஊற்றிடலாம். இப்போ நம்ம மசாலா பொடி எல்லாமே போட்டுடலாம். இதுக்கு நல்ல ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி, நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. நான் குழம்பு பொடியும் சேர்க்க போகிறேன், குழம்பு மசாலா பொடி. ஸோ 1 ஸ்பூன் நான் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. இதெல்லாம் இந்த மசாலா எல்லாம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு பொடியும் போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவும் போட்டுடலாம். மாங்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ குழம்பு பொடியும் போட்டுடலாம். குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்ல திக்னஸாக வரும் குழம்பு. தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு தேங்காய், 2 ஸ்பூன் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு திரிச்சிடலாம். நம்ம இங்கே அரைச்சி வச்சிடணும்ல தேங்காய், அந்த தேங்காவை 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சிடணும்ல அந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தேங்காவை போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். தேங்காய் போட்டுட்டேன். இப்போ உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்புறம் ஈஸி தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து இறக்குனா ரெடி, குழம்பு ரெடி.
கூட்டு ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி பண்ணியாச்சுல, இப்போ கூட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சே வேக வச்சுருங்க. அப்புறம் தாளிச்சு ஊற்றுறேன். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் போட்டுருக்கேன். இதில் நான் பச்சை மிளகாய் போடுறதுனால வத்தல் பொடி போடலை. நீங்கள் தேவைன்னா போட்டுருவாங்க. காரமாக தான் இருக்கும். ஏன்னா தேங்காயும் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கனால. ரெடி. சிம்பிளான கூட்டு ரெடி. ரெடி ஆயிடுச்சு சமையல் எல்லாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.